அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். தமிழகம் பெரியார் மண் அல்ல, பெரியாரே எங்களுக்கு மண்தான். சீமான் சாடல். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான செந்தமிழன் சீமான் அவர்கள் சமீப காலமாக பெரியாரை கடுமையாக தாக்கி பேசி வருகிறார். இவரது பேச்சுக்கு அளவே இல்லை. இவர் மிக அதிகமாக பேசி வருகிறார். இதோடு இவர் இதை நிறுத்தி கொள்ள வேண்டும் என பலர் கூறியும் கூட சீமான் அவர்கள் தனது பேச்சை நிறுத்துவதாக தெரியவில்லை. குறிப்பாக சீமான் அவர்கள் பெரியார் பேசியதாக கூறக்கூடிய குற்றச்சாட்டிற்கு எந்தவிதமான ஆதாரமும் இல்லை. ஒருவேளை பெரியார் அப்படி பேசியிருந்தால் சீமான் அதற்கு ஆதாரத்தை அளிக்க வேண்டும் என திராவிட கழகத்தினர் மற்றும் பெரியாரிஸ்டுகள் தொடர்ந்து கேட்டு வந்தாலும் கூட சீமான் அவர்களோ, நீங்கள் நீதிமன்றம் செல்லுங்கள், அதற்கான ஆதாரத்தை நான் தருகிறேன், மேலும் பெரியார் எழுதிய புத்தகங்கள் அனைத்தையும் நாட்டுடைமை ஆக்குங்கள், அப்பொழுது தருகிறேன் என கூறி வருகிறார். இது மட்டும் இல்லாமல் பெரியாரிஸ்டுகளும் திராவிட கழகத்தினரும் சீமான் வீட்டை முற்றுகையிடவும் சென்றார்கள். ஆனால் அதற்கு போதிய பலன் கிடைக்கவில்லை என்றே கூறப்பட்டு வருகிறது. திருமுருகன் காந்தி தலைமையில் கூட ஒரு அணியினர் சென்றார்கள். ஆனால் காவல்துறையினர் அவர்களை வழிமறித்து வெளியேற்றிவிட்டார்கள். இப்படி தொடர்ந்து பிரச்சனை சென்று கொண்டிருக்கும் பொழுது சீமான் அவர்கள் தமிழகத்தில் எங்கு வேண்டுமென்றாலும் பேசலாம். ஈரோட்டில் வந்து அவரால் பேச முடியாது. ஏனெனில் ஈரோட்டில்தான் பெரியார் பிறந்தார். இங்கு பெரியாரிஸ்டுகள் அதிகம், பெரியாரை பின்பற்றுபவர்களும் அதிகம் என சீமானை சாடி பேசி வந்தார்கள். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கு சீமான் அவர்கள் தனது வேட்பாளரை ஆதரித்து பேச அங்கு சென்றிருந்தார். சீதாலட்சுமி அவர்களை ஆதரித்து பேசும் பொழுது இது பெரியார் மண் என தொடர்ந்து பலர் கூறி வருகிறார்கள். ஈரோட்டிற்கு வந்து பாருங்கள், இங்குதான் பெரியார் பிறந்தார், இந்த பெரியார் மண்ணில் உன்னால் கால் வைக்க முடியுமா என்று கூட என்னிடம் சவால் விட்டார்கள். தமிழகம் பெரியார் மண் அல்ல, இது தமிழ் தேசியத்தின் மண். தமிழகம் பெரியார் மண் என்றால் பெரியாரே எங்களுக்கு மண் போன்றவர்தான் என கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார். மேலும் சீதாலட்சுமியை ஆதரித்து பேசிய அவர், தமிழகத்தில் இதுவரையிலும் திராவிட கட்சிகள் தான் தொடர்ந்து ஆட்சி செய்து வருகின்றன. இவர்கள் அனைவரும் பெரியாரை தங்களது கொள்கைவாதியாக கூறி வருகிறார்கள். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், திராவிட முன்னேற்றக் கழகம், இந்த இரண்டு கட்சிகளும் தங்களது கொள்கை தலைவர்களாக பெரியாரை கொண்டாடி வருகிறார்கள். நாங்கள் அதனை ஏற்கின்றோம். பெரியாரால் தான் தமிழகம் வளர்ந்தது என்பதை எங்களால் ஒருபோதும் ஒப்புக்கொள்ள முடியாது. பெரியார் ஒரு சிலவற்றை செய்தார் என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்து அல்ல. ஆனால் பெரியாரே இல்லை என்றால் தமிழகமே வளர்ந்திருக்காது. தமிழகத்தில் இருப்பவர்கள் எல்லாம் முட்டாள்கள் என்பது போன்று பேசுவதை நாங்கள் ஒருபோதும் ஆதரிக்க மாட்டோம். உலகத்திலேயே முதுமையான மொழி தமிழ் மொழி. இதை பலரும் ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். ஆனால் பெரியார் தமிழை காட்டுமிராண்டி மொழி என விமர்சனம் செய்வார். ஆனால் அவரை எங்கள் தலைவராக ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? மேலும் திருக்குறளை உலகம் முழுவதும் உள்ள படித்த பேரறிஞர்களே போற்றுகின்றார்கள். எதையும் தெரிந்து கொள்ளாமல் அறிவே இல்லாத பெரியார் அவர்கள் திருக்குறளை தங்கத்தட்டில் வைத்த மலம் என விமர்சனம் செய்தார். தொடர்ந்து எங்கள் மண்ணிலேயே இருந்து கொண்டு எங்களை விமர்சனம் செய்வார், எங்கள் மொழியை விமர்சனம் செய்வார். அவரை தலைவர் என்று நாங்கள் தலையில் தூக்கி வைத்து கொண்டு ஆட வேண்டுமா என்ன என கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார். மேலும் புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த சீமான் அவர்கள், நாங்கள் தொடர்ந்து பெரியாரை எதிர்த்து வருவோம், தமிழ் தேசியத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதே எனது வேலை. இதுவரையிலும் தமிழகத்தை தமிழர்கள் ஆள முடியவில்லை. இனி வரும் காலங்களிலும் அதை தொடராமல் நாங்கள் பார்த்து கொள்வோம் என்று கூறினார். செய்தியாளர் ஒருவர், உங்களது கட்சியைச் சார்ந்த 3000 நிர்வாகிகள் திமுகவில் இணைந்து விட்டதாக கூறுகிறார்களே என கேள்வி எழுப்பி இருந்தார். அதற்கு, அந்த 3000 பேரும் எங்கள் கட்சியில் வேலை வெட்டி இல்லாதவர்கள், அவர்களால் எங்கள் கட்சி வளராது, அவர்களே எங்கள் கட்சிக்கு உதவாதவர்கள்தான், அவர்களைத்தான் திமுக இன்று சேர்த்து கொண்டார்கள். திமுகவையும் சேர்த்து நாங்கள் தான் வளர்த்து கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் பல கட்சிகளை நாங்கள் தான் வளர்த்து விட்டோம் என்றால் மிகையாகாது என பேசியிருந்தார். மேலும், எத்தனை பேர் சென்றாலும் சரி, நான் பெரியாரை எதிர்ப்பேன், தமிழ் தேசியத்தை ஒற்றை ஆளாக இறுதி வரையிலும் நான் தூக்கி பிடிப்பேன் என பேசி வந்தார். மேலும், எங்கள் கட்சியைச் சேர்ந்த தொண்டர்கள் தொடர்ந்து மாற்றுக் கட்சியில் இணைவதாக கூறிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இதனால் நாங்கள் கரைந்துவிட மாட்டோம். தொடர்ந்து நாங்கள் தமிழ் தேசியத்தின் வழியில் பயணிப்போம் என குறிப்பிட்டிருந்தார். நன்றி.